வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அந்த குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேங்க. இந்த பருப்போடு நம்ம சேர்த்து வேக வைக்கிறதுக்காண்டி 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். 4லேருந்து 5 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 2 நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதோட இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பருப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. மூடி விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வேகுங்க. நான் 5 விசில் விட்டுருக்கேங்க. விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், பருப்பு நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இதில் இருக்க தண்ணியே போதுங்க. நான் கரெக்டாக தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 கப் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இதை நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. மத்து போட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இந்த அளவு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாங்க. வாணலி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க பருப்பில் சேர்த்துக்கலாங்க. வறுத்து கொட்டி கடைஞ்சி இந்த பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இன்னும் இந்த குழம்புல நம்ம உப்பு சேர்க்கலைங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக அர்ஜென்ட்டாக எந்த குழம்பு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமான இந்த பருப்பு குழம்ப உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.